ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். என்னடா நம்ம மல்லி சீரியல் திடீர்னு விட்டுஸ்டா? ஆமாங்க, நம்ம மல்லி வந்து எந்த தப்பு பண்ணல, எல்லா தப்பு பண்ணது ராஜேஸ்வரி அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு மல்லி வந்து ஸ்கூலில் எங்கே விஜய் இறக்கி விட்டு போனாரோ அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மல்லியை போயிட்டு விஜய் அழுந்துகிட்டே கட்டி பிடிச்சி கூப்பிட்டு வராரு. அது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, இவங்க விட்டு வந்துடுவாங்க இல்லையா, வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வெண்பா குட்டி அவங்க அப்பா கிட்ட அழுந்துட்டே இருப்பாங்க. சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டாங்க. மல்லியம்மா விட்டு வந்துட்டீங்கள, இதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு யாரும் வேண்டாம், எதுவும் வேண்டாம்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டு கானில் கத்திட்டு இருக்காங்க. பெரிய ரகலே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது தொல்லையாக போச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் தெரியுது அந்த ஐபி எப்படி போச்சு, யாரோட ஐபி மொபைல் எல்லாம் கண்டுபிடிச்சி அப்புறம் தெரியுது அது ராஜேஸ்வரியோட மொபைல். இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்ச உடனே நேராக மல்லியை கூப்பிட்டு வரதுக்காக ஃபோன் பண்ணால் எடுக்கலைங்க. அதுக்கப்புறம் ஒரு சந்தேகத்தில் ஒரு கெஸ்ஸிங்கில் அங்கே தானே இருப்போம்னு சொல்லிட்டு நேராக ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூல் போய் பார்த்தா அவர் எங்கே இறக்கி விட்டாரோ அதே வாசப்படியில் ஒரு ஸ்டெப்பு கூட மாறலைங்க. பனியில் கொட்டுற பனியில் அதே இடத்துல மல்லி சோகத்தில் அழுந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்து விஜய், ஏன் மல்லி ஏன் இங்கே இருக்க, வீட்டுக்கு வர வேண்டியது தானே, நீங்கள் தானே எங்கேனா போய் எப்படியான செத்து போன்னு சொல்லிட்டு விட்டு போனீங்க, இப்போ வீட்டுக்கு வா, ரோட்டுக்கு வானா எப்படி வருது அப்படி இப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சரி ஓகே வா வீட்டுக்கு போகிறான்னு கூப்பிட, நீங்கள் அவ்வளோ கேவலமாக அசிங்கப்படுத்தி எனக்கு நடு ஒரு தெருவில் விட்டு போயிருக்கீங்க, இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாங்க. அந்த வாட்ச்மேன் அண்ணா வந்து சொல்கிறாரு, ஆமாம் சார், நீங்கள் விட்டு போனதுலேருந்து இங்கே தான் நிற்கிறாங்க மேடம், பக்கம் கூட நகரில் கொசு கடிச்சு கூட நகர்லாம் பார்த்துக்கங்களா, இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு டைலாக் கூட. இதை கேட்ட விஜய் என்ன பண்ணுறது தெரியாமல், என்ன மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிராருங்க. அதுக்கப்புறம் நம்ம மல்லி ஒரு வழியாக சரி போனால் போது மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு கிளம்பி கூட போகிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ராஜேஸ்வரிக்கு வேட்டா இல்லை ரஞ்சிதாவுக்கு ஆப்பா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான விறுவிறுப்பான தகவல்கள் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சதா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இன்கேஸ் யாராவது ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறேன் உங்களுக்கு புரியாது, இங்கே ஒருத்தர் புரியாமல் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு, அந்த மாதிரி தான் உங்கள் நிலைமை போயிடும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீ ஏன்டா என்னையே பார்த்துருக்கப்படா இப்படி. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து என்ன நடக்குதுன்னா, மல்லியை கூப்பிட்டு வீட்டுக்கு வராரு வந்துட்டு இருக்காருங்க. வந்துட்டு இருக்கிறப்போ சாப்பிட்டியான்னு கேட்க, நடு ரோட்டில் விட்டு 4 பைசா கூட கொடுக்கலாம், எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் ஒரு ரோட்டுக்காரில் நிப்பாட்டி சாப்பிட்றாங்க. அங்கே என்னடா சாப்பாடு பார்த்தா ஹாஃப் பாயில், ஆம்லெட்டு, புரோட்டா, கொத்து புரோட்டா எல்லாமே இருக்குங்க. ஆனால் மல்லி எனக்கு எதுவும் வேணாம், 2 பிளைன் தோசை போகுதுன்னு சொல்கிறாங்க. தோசையில் அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, அவங்க ஏன் தோசையை கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிட்டு போங்க. கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் தெரியும் தோசையில் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா மேக்ஸிமம் எனக்கு தோசை பிடிக்காதுங்க. தோசை சாப்பிட்டா சீக்கிரம் பசி எடுக்கும், தூக்கம் வரும், அதனால் அதெல்லாம் கஷ்டம். அதனால் தோசை சாப்பிட்றதில்ல. மற்றபடி சும்மா எப்பயாவது வீட்டில் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவேன், மற்றபடி அதே வேலையை சாப்பிட மாட்டேன். அப்போ உங்களெல்லாம் பார்த்து தோசை திங்கிற மாதிரி தெரியுதான்னு கேட்டால் அந்த கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. டாட்டா, சரி, பாய்.